இந்த ஜூனின்ற பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு அவளோட அம்மா கூடயும் தம்பி கூட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருப்பா. அவளோட அம்மாவும் ரொம்ப பாசமா அவளோட பொண்ணுக்கும் தலையில என்ன வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க தம்பியை ரொம்பவும் கலாச்சாரம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஜூனியும் ஊருக்கு கிளம்பிடுவா. அவளோட அம்மாவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே வழி அனுப்புவாங்க. இதுக்கும் அவளோட அம்மா விட்டு போறதுல மனசே இல்லாம வேற வழி இல்லாம ஊருக்கும் போயிடுவா. ஜூனியும் ஊருக்கு போயிட்ட அப்புறம் அவளோட அம்மாவும் அடிக்கடி கால் பண்ணி பேசுவாங்க. இவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருப்பா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க எப்பயுமே கால் பண்ணும்போது ஜூனியும் ஆபீஸ்க்கு போறதுக்கு லேட் ஆகுதுமா, நான் அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு வச்சிருவா. மறுபடியும் அவங்களே அவ ஆபீஸ்ல இருக்கும்போது கால் பண்ணிட்டு இருப்பாங்க. அவளும் கால் எடுத்துட்டு அம்மா நான் மீட்டிங்ல இருக்கமா, நான் அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவா. அன்னைக்கு நைட் அவளோட ஹஸ்பண்ட் கூட சாப்பிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வரும், ஐயோ நம்ம அம்மாக்கு கால் பண்ணவே இல்லையன்னு சொல்லிட்டு. அவளோட ஹஸ்பண்டும் பரவாயில்ல இப்ப டைம் ஆயிடுச்சு, நீ காலைல கால் பண்ணி பேசுன்னு சொல்லுவாங்க. ஜூனியோட அம்மாவும் ரொம்ப சோகமா இவ கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாள் காலைல ஜூனிக்கு போன் வரும், அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சிட்டு ஓடி போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க அம்மாக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு அவன் தம்பியும் சொல்லி அழுவான். அதுக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வாங்கம்மா வீட்டுக்கு போலாம், பேசுங்கம்மா நம்ம வீட்டுக்கு போய் நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்கு, அனுப்பிச்சிடுங்கம்மான்னு சொல்லி பேசிட்டு அழுதுட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு போன் பண்ணாம இருந்துட்டு என்ன திட்டுங்கம்மான்னு சொல்லி அவளும் ரொம்பவும் அழுவா. கடைசியில அவ பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மாவும் இறந்தும் போயிடுவாங்க. பார்த்ததும் அவளும் அவளோட தம்பியும் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவ ரொம்பவும் சோகமா அவ தலைக்கு என்ன வைக்கும் போது அவங்க அம்மா சொன்னதெல்லாம் அவளுக்கு ஞாபகமும் வரும்.